இந்தா. நான் உனக்கு அறிமுகப்படுத்தலையே. இவன் பேர் பிரதீஷ். நாங்க 2 பேரும் ஒரே பிரான்ச்ல வேலை செஞ்சோம். இப்போ இவன் குடியாத்தம் போயிட்டான். உனக்கு இவளை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. ஹலோ. அப்புறம் இவன் இன்னைக்கு இங்க தான் இருப்பா. வா. இந்த பிரான்ச்ல இருக்கும்போது 3 வேளையும் அவன் இங்க தான் சாப்பிடுவான். அம்மாவோட தோசைனா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா லாட்ஜில் ரூம் எடுக்க பார்த்தா அப்படி நான் விட முடியுமா? அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். நீ போய் 2 டீ எடுத்துட்டு வா. வா உட்காரு. என்னடா இப்போவும் சிலிமிஷன் நடக்குதுல்ல? அப்பப்போ 2-3 நடக்குது. அப்போதானே ரீஃப்ரெஷ் ஆக முடியும். நீ இன்னும் அந்த பழைய குணத்தை மாற்ற மாட்டீங்க. என்ன ஸ்வேதா இப்படி பண்ணிட்ட? என்னாச்சு உனக்கு? ஏய் ஒன்றும் இல்லடா. சாரி. பரவாயில்ல. நீ உள்ள போய் ஒரு லுங்கி எடுத்துட்டு வா. போ. நீ அந்த கிளாஸ் கொடு. என் கூட வா. ட்ரெஸ் மாத்திக்கோ. ஸ்வேதா உட்கார்றா. டேய் நேரம் கிடைக்கிறப்போ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாடா. குருவாயூர் கோயிலுக்கு போகலாம். பார்க்கலாம். இவளுக்கு கிருஷ்ணனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்குது. நீ உட்காரு. இந்த சாம்பார் போட்டு. ஓ. டேய் என்னடா இவனுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிரு. உட்காரு. பழைய குணத்தை நீ இன்னும் மாத்திக்கல அப்படிதானே? என்ன அப்படியேதான் இருக்க. ஜெய் என்னடா இவ்வளவு காலையில? நீ அம்மாவை பார்க்காம போனா நான் அவ்வளவுதான். 1 hour வெயிட் பண்றேன். நான் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் மதியத்துக்குள்ள சென்னையில இருக்கணும். ஒண்ணு பண்ணலாம், திரும்ப வரும்போது உங்களை வந்து பாக்குறேன். அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போனா அம்மா திரும்ப வந்துருவாங்க. உன்னை நம்பனா அவ்வளவுதான். 6 வருஷத்துக்கு முன்னாடி மார்னிங் வாக்குக்கு போயிட்டு வரேன்ட்டு போனா. அதோட இப்பதான் வரான். பாத்துக்கோ, இல்லைன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுவான். உட்கார்றா.
என்ன ஆச்சரியம். ஜெய்ய நான் இன்னைக்கு பார்க்கணுங்கிறதும் அவன் என்னை வீட்டுக்கு கூட்டு வரதும் ஒன்னை இங்க பார்க்கறதும். புரியல. அவன்கிட்ட நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்க வெளியே போய் உட்காருங்க. பாரா, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் இப்ப வந்தது பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த இல்லை, அதை பத்தி சொல்லவும் மாட்டேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வாழ்க்கையே நம்ம சந்தோஷமா இருக்கத்தான். உன்னால என்னை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நமக்குள்ள தீர்க்க வேண்டிய கடன் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கடன்? கடனை அடைக்கிறதுக்கு இப்போ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு, அதை மிஸ் பண்ணிடாத. ஒருவேளை நீ அடம் பிடிச்சேன்னா நான் அதை ஜெய்கிட்ட சொல்ல வேண்டி வரும். ம். வாழ்ந்துதான் ஆகணும்னா இந்த மாதிரி சில பாதுகாப்பு தேவை. என்ன பிரதீஷ், என்ன பார்க்காமலே போலாம் நினைச்சியா? அப்படி இல்லம்மா. வா. அம்மா ஸ்வேதா, நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட. இவன் கல்யாணத்துக்கு கூட வரல. வரும்போது பொண்டாட்டி குழந்தைங்களையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியாது. இவன் பொண்டாட்டிக்கு 2வது பிரசவம் ஆயிடுச்சு, அதுவும் பெண் குழந்தை. எல்லாம் அந்த கடவுள் செயல். போன வருஷம் நீ இருந்ததுனால எப்படியோ கோவிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சது. அம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன கிளம்புறியா? நீ சாப்பிடாம இங்க இருந்து போக கூடாது. அம்மா, பேங்க்குக்கு சீக்கிரம் போலனா பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆகும்? அவன் போன் எடுத்து பேசு. தேவை இருக்கும் போது எடுக்கிறதுக்கு தான் லீவு. நீங்க உட்காருங்க. வாடா. என்னம்மா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வா. யார் நீங்க? நீங்க யாரு? Mom? Who is she, Mom? Who are you? What do you want? டாக்டர். யார் இந்த பொண்ணு? அவ என்னோட பேஷண்ட் தான் டைசி. ஷீ இஸ் மை பேஷண்ட். பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இடியட். நீ அப்புறமா வந்து என் ஹாஸ்பிட்டல் என்ன பாரு. பிரியா சார்.
பிரியா பிரியா சார். ஆமா, நான் யாரு சார்? நான் மேரி, நான் மரியா சார். சார் 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 சார், நான் வெரோனிகா சார். சார், நான் வெரோனிகா சார். வெரோனிகா வெரோனிகா சார். வெரோனிகா. வெரோனிகா. Veronica, sir. Veronica.